திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். டாஸ்மாக் குறித்து திமுக எம்பி கனிமொழி பேச்சிற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அது சேகர் பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த காலையில் ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி, நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியாக பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு. ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. தமிழகம் வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.